ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, போன பகுதியில் வேலையில் தொழிலில் நமக்கு ஞானத்தை பெறணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல் பகுதியில் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது பகுதியும் அதை தொடர்ந்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஞானம், இதை பெறுவது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஞானம் அப்படிங்கிறது தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கி இந்த ஞானம் இல்லாதனால தான் அநேகம் குடும்பங்கள் உடைஞ்சு போகுது. ஊழியங்களில் கூட ஞானமே இல்லாமல் நடந்தால் பிரச்சனை வரும். ஊழியங்களில், சபைகளில், குடும்பங்களில், வேலைகளில், தொழில்களில், படிப்பில், இதை தாண்டி ஒவ்வொரு நாளும் பல சவால்கள் நம்மளை எதிர்கொள்ளுது. ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பேசுகிறதுல இருந்து, நம்ம நடக்கிறதுலேருந்து எல்லாவற்றிலும் ஞானமாக நடந்தால் தான் எந்த பிரச்சனையும் நம்ம சிக்கிக்கொள்ள மாட்டோம். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்தில் வாழ்ந்தபோது அநேகம் பிரச்சனைகளை அவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. அநேகம் கேள்விகளை கேட்டாங்க அவரை சோதிக்கும்படி. பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள் அநேகம் கேள்வி அவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. வாசிக்கிறோம் மத்தேயு புஸ்தகத்தில், ஸ்திரீயை மோசே தள்ளுதற்சீட்டை கொடுத்து தள்ளி விடலான்னு சொன்னாரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, விவாகரத்தை செய்யலாமா? அதே போல் ராயனுக்கு வரி கொடுக்கலாமா, நீங்கள் ஏன் கொடுக்கல? ஏன் ராயனுக்கு வரி கொடுக்கறது சரியா தவறான காரியமா? யோவானுடைய ஞானஸ்நானத்தை பற்றி பல காரியங்களை அவர்கிட்ட கேள்விகளை முன் வைத்தாங்க. அதே போல் விபச்சார ஸ்திரீயை அவர்கிட்ட கொண்டு வந்து மோசே சொல்லியிருக்கிறாரே, கல்லில் அடித்து இந்த பெண்ணை கொலை செய்யலாமா? இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானமாய் பதிலளித்தார். பேச வேண்டிய நேரம் பேசினார், பேசக்கூடாத நேரத்தில் பேசாமல் அமைதியாக இருந்தார். தேவஜனமே, ஞானம் அப்படிங்கிறது ஒரு தெய்வீக ஆசீர்வாதம். இதைத்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்க யார்னால ஆகும்? அதனால் எனக்கு ஞானத்தை கொடுங்க. இதை கேட்ட ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஏன் ஜனங்களை நியாயம் விசாரிக்க நீ ஞானத்தை கேட்குறியப்பா. இந்த விருப்பம் தேவனுக்கு அதிக விருப்பமாக இருந்தபடியினால சாலமோனுடைய ஜெபத்துக்கு தேவன் உடனே பதிலளித்தார். ஞானம், அறிவு, மனோ விருத்தி தேவன் திரளாய் தேவன் கொடுக்குறார் சாலமோனுக்கு. உனக்கு முன்னாடியும் யாருக்கும் அப்படி ஞானம் இல்லை, உனக்கு பின்னாடியும் யாருக்கும் ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லி திரளான ஞானத்தையும் விவேகத்தையும் மனோ விருத்தியை கொடுத்து எக்ஸ்ட்ரா போனஸாக ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் திரளாக்க கொடுத்தார். சாலமோன் மாதிரி எந்த ராஜாவுமே முன்னாடியும் கிடையாது, அதுக்கு பின்னாடி வரப்போகிறதும் கிடையாது. தேவஜனமே, யாருக்கு தேவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்துடைய ஆரம்பம். இன்றைக்கி நம்மளுடைய ஜெபம் தேவனை பிரியப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா பொது நலமா. சாலமோன் அன்னைக்கு தனக்காக கேட்டிருக்கலாம். ஏன்னா அவருடைய தகப்பன் தாவீதுடைய நாட்களில் சத்துருக்கள்னால ஏகப்பட்ட யுத்தம் இருந்துச்சு. இதை பார்த்து வளர்ந்தவர் தான் சாலமோன். இவர் ராஜாவா வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், ஆண்டவர், ஏன் ராஜ்யத்தில் எங்கள் அப்பா காலம் மாதிரி யுத்தம் இருக்கக்கூடாது, சத்துருக்களுடைய பிராணனை எனக்கு கொடுங்க கேட்டிருக்கலாம். ஐஸ்வர்யத்தை கேட்டிருக்கலாம், கனத்தை கேட்டிருக்கலாம். சாலமோனுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமாக இருந்துச்சு. தேவஜனமே, இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமாக மாறும் பொழுது தேவன் அளவில்லாத ஞானத்தை, விவேகத்தை, மனோ விருத்தியத்தை, சாமர்த்தியத்தை நிச்சயமாகவே கொடுப்பார். பொதுவாக இந்த ஞானம் அப்படிங்கிறது எப்போ நமக்கு கிடைக்கும்னா, இயற்கையாகவே தேவன் ஞானத்தை பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். இது முதல் ஞானம். ரெண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை கொடுக்கும். இது ரெண்டாவது ஞானம். மூன்றாவது, பரிசுத்த ஆவியினால நமக்கு இது வரமாக கொடுக்கப்படுகிறது. இந்த தேவ ஞானத்தினால சகல வித காரியங்களையும் நம்ம தேவன்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கான தரிசனத்தை ஆண்டவர் மோசேகிட்ட காமிச்சார். ஆனாலும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கான ஞானத்தை தேவன் பெசலேயலுக்கு வைத்தார். அதே போல அப்போஸ்தலருடைய நாட்களில், ஆதி திருச்சபையாருடைய நாட்களில் பிரச்சனை வந்துச்சு. அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபை தொடங்கின உடனே பிரச்சனை, அநேக பிரச்சனைகள் அவங்க சந்திச்சாங்க. உயிர்த்தெழுதல் குறித்த காரியங்கள், விருத்த சேதனத்தை குறித்த காரியங்கள், கிறிஸ்துவை குறித்த காரியங்கள், ஞானஸ்நானத்தை குறித்த காரியங்கள், அநேகம் பிரச்சனை வந்துச்சு. இது அத்தனை பிரச்சனையுமே பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அவர்கள் செய்தார்கள். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் அன்றாடம் நடக்கக்கூடிய பந்தி விசாரிப்பில் விதவைகளை திட்டமாக விசாரிக்கலங்கிற பிரச்சனை. இதை எப்படி அவங்க கொண்டு வராங்க? பரிசுத்த ஆவியை பெற்ற பேதுரு சொல்கிறாரு, நாங்களும் வேத வசனத்தை
போதிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் இடைவிடாமல் தரித்திருப்போம். உங்களுக்குள்ள 7 பேரை தேர்ந்தெடுங்க. நற்சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும், விசுவாசத்தில் நிறைந்தவர்களாக இருக்கணும், ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட உங்களுக்குள்ள ஒரு 7 பேரை தேர்ந்தெடுங்க. அவங்கள உங்களுக்கு தலைவராக நியமித்து பந்தி விசாரணை நடத்துங்க. தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் சகல ஞானத்தையும் நமக்கு கொடுக்கிறவர். இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே அநேகம் பிரச்சனைகள் வரும். ஆனால் ஞானமாக நம்ம யோசிக்கும் போது, மனுஷீக ஞானமாக சில முடிவுகளை எடுத்தால் நிச்சயம் பிரச்சனை வரும். அதே ஆண்டவர்கிட்ட கொண்டு போகும் பொழுது சரியான ஆலோசனையை தேவன் நமக்கு கொடுப்பார். தேவஜனமே, இப்படிப்பட்ட சாட்சிகளை கூட நம்மளுடைய தேவ செய்திகளில் அநேகமாக சொல்லியிருக்கிறோம். இந்த மாதத்தில் இப்படி ஒரு சம்பவம் எங்களுடைய சபையில் நடந்துச்சு. சபையுடைய ஆராதனை முடிந்ததுக்கு பிறகு ஒரு சகோதரி சபைக்கு வராங்க. சில மாத காலமாக கணவன் இறந்துட்டாரு. அந்த பெண் விதவையான பெண் இன்னொருத்தரை திருமணம் செய்திருக்கிறாங்க. இப்போ திருமணமாய் சில ஆண்டுகள் சமாதானமாக தான் போச்சு. அதுக்கு பிறகு இந்த மகளுக்கு முதல் கணவனுக்கு 2 குழந்தைங்க. அந்த 2 குழந்தைகளோட கூட இவர் சந்தோஷமாக அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து மனம் முடித்து கொண்டார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்குள்ள சில மனக்கசப்புகள், சந்தேகம், பிரிவினை. இதனால் அந்த கணவன் சொன்ன காரியம், நிரந்தரமாக நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறேன், விவாகரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், இந்த குழந்தைங்களை நான் ஏன் பார்க்கணும், யாருக்கோ பிறந்த குழந்தை, இந்த குழந்தைக்கு நான் ஏன் செலவு செய்யணும், நான் ஏன் பார்க்கணும். பிரச்சனை 2 பேரும் பிரிஞ்சிடலாங்கிற முடிவில் இருக்கிறோம். என்னை சுத்தமாக ஒரு வெறுத்துட்டார். என்னால் வாழ முடியல. என் குழந்தைங்களுக்கு செய்கிற ஒரு செலவுக்கும் ஒரு கணக்கு பார்க்குறாரு. நான் என்ன செய்கிறது? தேவஜனமே, உலக பிரகாரமாக பார்க்கும்பொழுது நான் சில ஆலோசனைகளை சொன்னேன். ஆனால் அதுவே அந்த பொண்ணுக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவருடைய பரிசுத்த ஞானத்தை கொடுத்தார். ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, மகளே, இந்த பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட நீ ஒப்பு கொடுத்துரு, அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார், 14 நாட்களுக்குள்ளாக உன் கணவனை நான் மாற்றுவேன். இதுதான் அந்த பொண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த செய்தியை அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காரியத்தை அந்த பெண்ணுக்கிட்ட ஆண்டவர் சொன்னார். சில நாட்களுக்கு முன்பாக அவங்க என்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க, சகோதரி, உங்கள் மூலமாக கர்த்தர் பேசினபடியே இப்போ என் கணவர்கிட்ட அநேக மாற்றத்தை நான் பார்க்குறேன். அவர் வந்து என்னுடைய கணவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். உண்மையாகவே நான் உங்கள்கிட்ட பேசின காரியம் தவறு, பிள்ளைகள்கிட்ட நான் நடந்து கொண்ட காரியம் தவறு, உண்மையாகவே நான் மன்னிப்பு கேட்குறேன். இனிமேல் நம்ம 2 பேரும் சமாதானமாக வாழலாம். தேவஜனமே, உலக ஞானத்தை நம்ம வச்சு யோசித்தோன்னா பல குடும்பங்கள் உடைஞ்சு போகும். சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவரோட சமூகத்தில் கொண்டு வாங்க, அவர் தேவன் ஞானத்தை கொடுப்பார். இதற்காக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். இது வேதாகமத்தில் இருக்கா? வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நீங்க பெற்றிருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கு. ஒருவரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எப்படி நடக்கணும்? இந்த வசனத்தை கொண்டுதான் பரிசுத்தாவியானவர் பேசுவார். பரிசுத்தாவியானவர் நம்மகிட்ட பேசும்போது வீம்புக்காக, கோபத்துக்காக, தர்க்கத்துக்காக, பிரிவினைக்காக, பாவத்துக்கு நேரம் நிச்சயம் நடத்த மாட்டார். பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருந்து போதிக்கும் போது இந்த சத்திய வேத வசனத்துக்கு நேரா, பரிசுத்தத்துக்கு நேரா, தேவனுடைய நீதிக்கு நேரா நடத்துவார். காத்திருந்து ஜெபிங்க. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவங்க இந்த தெய்வ செய்தியை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துருங்க. நிச்சயமாக ஏற்ற ஆலோசனைகளை கொடுப்பார். ஒருவேளை இந்த தெய்வ செய்தியை பார்க்குறவங்க இந்த அபிஷேகத்துக்குள்ளே இன்னும் நான் வரல அப்படின்னா, கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவரோட சமூகத்தில் உபவாசம் பண்ணுங்க, ஜெபிங்க. நிச்சயமாகவே அவருடைய அபிஷேகத்தை உங்களுக்கு அளவில்லாமல் கொடுப்பார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட உங்களை துதிக்கிற சுவாமி. இந்த தெய்வ செய்தியின் மூலமாக இன்றைக்கி உலகத்தில் பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனையில் சுய மனுஷிக ஞானமாக அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோமா, இல்லை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து உங்கள் ஞானத்தை தகப்பனே நாங்கள் வாங்கி செயல்படுத்துகிறோமா? இந்த தெய்வ செய்தி எங்களோட பேசுனீங்கப்பா. எந்த காரியமாக இருந்தாலும் உங்கள் ஞானத்தை கொடுத்து இந்த தெய்வ செய்தியை பார்க்குற ஜனங்களுக்கு ஆண்டவரே நான் உனக்கு போதிப்பேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன்னு சொல்லி சங்கீதம் 32:8 சொன்ன விதமாக அதே யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் வாச்சோமே, உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் உங்களை நடத்தும். தகப்பன் தாமே, இந்த தேவ செய்தியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் அபிஷேகம் தகப்பனே, உங்கள் ஞானம் நடத்தட்டும். கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.